ஹாய். குழந்தைகளுக்குள்ள லேர்னிங் கெப்பாசிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் சேமாக இல்லை. ஸோ ஒரு குழந்தைகளோட லேர்னிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு குழந்தை சொன்ன உடனே கற்றுக்குது. சில குழந்தைங்க ரொம்ப தடவை சொன்னாலும் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதில்ல. கான்செப்ட் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது, ரொம்ப நாள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது? எல்லா குழந்தைகளுக்குள்ளும் சேம் பிரெயின் தானே, ஏன் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது மெயினாக பேஸ்ட் ஆன் த ஹெரிடிட்டி. அந்த ஜீனில் தான், அவங்க அப்பா அம்மாவோட ஹெரிடிட்டி பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தையோட ஜீனில் எப்படி இருக்குது, அவங்க பேரண்டலோட ஜீன் பேஸ் பண்ணி தான் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இதனால தான் இதை வந்து நம்ம சரியே பண்ண முடியாது, அவங்க அது ஹெரிடிட்டி தான், அதனால நம்ம அதை டெவலப்பே பண்ண முடியாது அப்படின்னு விட முடியாது. பாதி ரெஸ்பான்சிபிலிட்டி என்விரான்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ என்விரான்மெண்ட்டுங்கிறது அவங்க இருக்கிற சரௌண்டிங்ஸ், இந்த ஸ்கூலு, டீச்சர்ஸோட கைடன்ஸு, பேரண்ட்ஸோட கைடன்ஸ், அந்த சரௌண்டிங் என்விரான்மெண்ட் வந்து இன்னும் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கும்போது அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ணிக்க முடியும். அதே போல் இன்பில்ட்டாகவே சூப்பராக பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கிற குழந்தைகளுக்கு என்விரான்மெண்ட் சரியில்லை அப்படிங்கும்போது பிரெயின் டெவலப்மெண்ட் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹெரிடிட்டிவ் என்விரான்மெண்ட்டும் மேஜர் ரோல் வந்து குழந்தைங்களோட லைஃப்பில் வந்து இன்பில்ட்டாக இருக்கிறது ஹெரிடிட்டி. என்விரான்மெண்ட்டுங்கிறது வெளியே பிறந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்குற பாசிட்டிவ் என்விரான்மெண்ட், ஸ்கூல் என்விரான்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட்டை ஒரு குழந்தைக்குள்ளே உருவாக்கும். பாய்.